திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். விழிப்பு நிகழ்வில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சபா கோதாஸ் அவர்கள். இவர் கிலோவின் யாழ் மாவட்ட இணைப்பாளரும், அது மட்டுமல்லாமலுக்கு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினராகவும், அத்தோடு அவருடைய சிறப்பான பணிகளாக வரலாற்று ஆசிரியராகவும், அது மட்டுமல்லாமலுக்கு இன்னும் பல பொது பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற, அரசியல் பணிகளில் ஈடுபட்டிருந்த சபா கோதாஸ் அவர்களை இந்த விழிப்போடு சந்திக்கின்றோம். வணக்கம் சபா கோதாஸ். வணக்கம். வணக்கம். இன்று விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். இந்த விழிப்பு நிகழ்வில் இன்று நாங்கள் பேசுபொருளாக புலமை பரீட்சை பற்றிய விடயங்கள் மிக சிக்கலான விடயங்களாக தாயப்பதில் மட்டுமல்ல இலங்கை முழுக்க நடைபெற்று இருக்கின்றது. இதன் விரிவாக்கங்களும் நீங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இதன் விரிவாக்கமாக இதன் செயற்பாடுகள் பற்றிய விடயங்களை. புலமை பரிசில் பரீட்சை என்பது தரம் 5 மாணவர்களுக்காக நடத்தப்படுகிற பரீட்சை. நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஒரு 45-50 வருடங்களாக இந்த பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பரீட்சை தரம் 5 மாணவர்களை அவர்களுடைய புலமையை அளவீடு செய்கின்ற வகையில் தான் அந்த பரீட்சை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பரீட்சை தற்போது வந்திருக்கிற அரசாங்கத்தின் பிரதமர் அவர்கள் கல்விசார் அமைச்சராகவும் இருக்கிறார். அவர் வந்தவுடனேயே ஒரு அறிக்கையை முன்வைத்தார். நாட்டில் இந்த புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்த வேண்டும். புலமை பரிசில் பரீட்சை நிறுத்துவதற்கு முன்பாக அந்த பரீட்சையின் சாதக பாதகங்கள் பற்றி கட்டாயம் ஆராய வேண்டும். ஏனென்றால் அந்த பரீட்சை என்பது எவ்வளவு தூரம் நன்மைகளை கொண்டிருக்கிறது, எவ்வளவு தூரம் தீமைகளை கொண்டிருக்கிறது, அல்லது தீமை என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம், அதில் இருக்கிற கடுமையான விஷயங்களை வைத்துத்தான் தீமை என்று அவர்கள் கருதுகிறார். ஆனால் உண்மையாக தரம் 5 மாணவர்களுக்கு அந்த பரீட்சை வேண்டும். ஏனென்றால் மாணவர்களை ஒரு போட்டி தன்மைக்குள் கொண்டு வருகிற போதுதான் அவர்களுடைய கல்வி வளர்ச்சி வேகம் என்பது அதிகமாக இருக்கும். அதில் அவர்களை பாதிக்கின்ற, அதாவது மனதளவிலேயோ அல்லது அவர்களுடைய செயற்பாட்டளவிலேயோ பாதிக்கின்ற பகுதிகளை அகற்றுவதன் மூலம் அந்த மன எண்ணத்தை எல்லோர் மத்தியிலுமிருந்து நீக்கலாம். ஆனால் அந்த பரீட்சை என்பதை என்னை பொறுத்தவரையில் நாங்கள் நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் அந்த பரீட்சையில் பல நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, மாணவர்களை ஒரு தடை தாண்டல் பரீட்சையாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மாணவர்கள் விவேகமாக படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு விவகாரமாகவும் அது இருக்கிறது. தரம் 1 - 11 வரை அப்படியான ஒரு தடைதாண்டல் பரீட்சை இல்லை என்று சொன்னால் பல மாணவர்கள் கல்வியில் அதிகமான விவேகத்தை கொண்டிருக்க வாய்ப்பிருக்காது. இன்று கூடுதலான மாணவர்கள் படிப்பதை போட்டி பரீட்சையை நோக்கித்தான் படிக்கிறார். ஆகவே அந்த போட்டி பரீட்சை என்பது தரம் 5 நடத்தப்படுகிற போது அது மாணவர்களை இன்னொரு கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பல பெற்றோருக்கு நல்லதாக இருந்தாலும் குறிக்கப்பட்ட பெற்றோர் அதை சுமையாக பார்க்கிறார்கள். அது நடைமுறையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம், பெற்றோர்களிடமும் அது சார்ந்த அறிவு வளம் குறைவாக இருந்தால் அல்லது மாணவர்களை கற்பிக்கக்கூடிய போதிய வலு இல்லாவிட்டால் அவர்கள் அதை சுமையாக கருதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது தரம் 5 பரீட்சையில் மாத்திரமல்ல, ஓலெவல் பரீட்சையிலும் இப்படியான தன்மைகள் இருக்கு. பலருக்கு அது சுமையாக இருக்கும், பலருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதே போல A-level பரீட்சையும் அப்படித்தான். ஆகவே பரீட்சை என்றாலே ஒரு குறிக்கப்பட்ட பேருக்கு கடினமானதாக இருக்கும், அது கஷ்டமானதாக இருக்கும். ஆகவே அதற்காக நாங்கள் அந்த பரீட்சைகளை தள்ளிவிட முடியாது. இன்னொரு பக்கம் கிராமங்களில் இருக்கிற மாணவர்கள்
தேசிய பாடசாலைகளில் அல்லது முதல் தர பாடசாலைகளுக்குள் நுழைவதற்கு ஒரு துருப்புச்சீட்டாக இந்த புலமை பரிசில் வெட்டுப்புள்ளிதான் உதவியாக இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற பாடசாலை கட்டமைப்பில் தேசிய பாடசாலை, மத்திய அரசாங்கத்திற்கு கீழ் இருக்கிற பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்றும், மாகாண சபைக்கு கீழ் இருக்கிற பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த மாகாண பாடசாலைகளில் தரம் 5 வரை கூடுதலான பள்ளிக்கூடங்கள் கிராம மட்டத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த தரம் 5 வரை பள்ளிக்கூடங்கள் இருப்பதை அந்த புலமை பரிசிலை மையமாக கொண்டுதான் அந்த பாடசாலைகள் இயங்குகிறது. அப்படியான அந்த புலமை பரிசில் நீக்கப்படுகிற போது இந்த தரம் 5 வரை நடைபெறுகிற பாடசாலைகள் எல்லாம் மூடுகின்ற அல்லது அவையெல்லாம் ஒரு கேள்விக்கு உள்ளாகுகின்ற நிலவரம் உருவாகும். அதே நேரம் கிராம மட்ட உயர் தேர்ச்சி இருக்கிற மாணவர்கள் கிராம மட்டத்தில் உத்வேகம் கொள்கிற, அதாவது போட்டியில் பலர் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் இப்படியான பரீட்சை இருந்தால்தான் அங்கு கூடுதலாக இடம்பெறும். இன்றைக்கு கடந்த காலங்களை விட கிராம மட்டத்தில் தான் கூடுதலான ஸ்காலர்ஷிப் வெட்டுப்புள்ளிக்குள் உள்வாங்கப்படுகிற மாணவர்கள் அதிகரித்து செல்கிறார். ஆகவே அவர்கள் எல்லாரும் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்று இன்று வைத்தியர்கள், என்ஜினியர்கள், அதே போல பல பல பெரிய பெரிய துறைகளில் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அத்திவாரமாக இருப்பது இந்த புலமை பரிசில் பரீட்சை தான். ஆகவே அதை பிழையாக பார்க்க கூடாது. அது மாணவர்களுக்கு சுமை அல்லது பெற்றோர்களுக்கு அது பெரிய இதாகி இருக்கிறது, அதாவது அசௌகரியமாக இருக்கிறது என்று யாரும் தவறான கணிப்பு போடக்கூடாது. அப்படி போடுவது தவறு. உண்மையிலேயே பல பெற்றோர் இன்றைக்கு அதை வைத்துத்தான் பிள்ளைகளை அந்த வெட்டுப்புள்ளிக்குள் உள்வாங்கி தங்களுடைய பெருமையை சேர்க்கிறார்கள். என்று கிராம மட்டங்களில் பல பெற்றோர் தன்னுடைய பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி இருக்கிறது என்று பெருமையை எடுக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக அந்த பிள்ளையை கற்பித்து கொண்டு திரிந்து தனியார் டியூஷன்களுக்கு எல்லாம் கொண்டு போய் அப்படி கற்பிக்கிற ஒரு சூழல் அங்கு உருவாகி இருக்கிறது. அவை இது மாணவர்களுடைய போட்டித்தன்மை ஒன்று உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு நான் கற்பிக்கிற ஆசிரியர் என்ற வகையில் தான் நான் சொல்கிறேன். அது நாங்கள் படிக்கிற காலத்தில் இருக்கிற ஸ்காலர்ஷிப்பை விட இன்றைக்கு அது ஒரு பெரிய விரிவாக்கம் பெற்று, அதே நேரம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெட்டுப்புள்ளியை வைத்து அரசாங்கம் அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளவு எண்ணிக்கை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எடுக்கிறது. அது உண்மையிலேயே ஒவ்வொரு மாவட்டங்களும் கல்வி ரீதியாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த அமைப்புக்குள் உருவாகி இருக்கிறது. ஆகவே இது பிழையாக பார்க்கப்படுவது, இது நீக்கப்படுவது என்பது என்னை பொறுத்தவரையில் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் ஒரு தாக்கம் எதிர்காலத்தில் உருவாகும். அதாவது தரம் 1 - 11 வரை ஒரு போட்டி பரீட்சை இல்லை என்றால் தரம் 8க்கு அந்த பரீட்சையை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு திட்டங்களும் ஆராயப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தரம் 8ஐ விட தரம் 5, ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற மாணவர்கள் விவேகமானவர்கள். ஆகவே அவர்கள் தரம் 5 பரீட்சைகளை நடத்துவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதில் சில கடினமான விஷயங்களும் இருக்கிறது, நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த கடினமான விடயம் என்பது அந்த வினாத்தாள்களில் சில கேள்விகள், சில விடய பரப்புகள் கடினமானதாக அமையப்படுகின்றன, இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அது ஒரு 10% இருக்கிற போது அந்த 10% மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சூழலை அரசாங்கம் செய்யலாம். அந்த போட்டி பரீட்சையை தொடர்ந்து நடாத்தி அந்த மாணவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக வசதி குறைந்த மாணவர்களுக்கு இதில் கிடைக்கிற அந்த வருடாந்த தொகை பணம் ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரம் வசதி குறைந்த மாணவர்கள் தேசிய பாடசாலைகள் அனுமதி எடுப்பதென்றது மிக கடினம். அது கிராமப்புற பாடசாலை மாணவர்கள் என்பது தேசிய பாடசாலைகளுக்குள் அனுமதி எடுப்பது என்பது அது மிக மிக கடினமான ஒரு சூழல். இப்படியான கட் அவுட்டுகள் கிடைக்கிற போது, உள்வாங்கப்படுகிற போது அவர்கள் இலகுவாக அந்த தேசிய பாடசாலைகளுக்குள் சென்று தங்களுடைய அடுத்த கட்ட கல்வியை கற்று அவர்கள் மேலும் மேலும் பல போட்டி பரீட்சைகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஆகவே அதனை மையமாக கொண்டு அந்த புலமை பரிசில் பரீட்சை என்பதை நான் நினைக்கிறேன் இப்பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று பிரதமரனுடைய உரையாடல்களில் வந்திருக்கிறது. அது தொடர்பாக ஆராய வேண்டும், பலருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அதே நேரம் நான் சொன்ன இந்த குறிக்கப்பட்ட அந்த தரம் 5க்குட்பட்ட பாடசாலைகளினுடைய இடைவெளியை என்ன செய்வது என்ற கேள்விகள் எல்லாம் அவர்களுக்குள் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு முடிவுகள் எடுக்கிற போது மிக நிதானமாக பொறுப்பு வாய்ந்த முறையில் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இது அவசரப்பட்டு 4 பேர்
விசில் அடிக்கிறார்கள் தெருவில் நின்று, அதை நிப்பாட்டுங்கள், அது ஒரு சுமையானது என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அதற்காக முடிவெடுக்க கூடாது. நாங்கள் அது தொடர்பான பாதகங்களை கண்டிப்பாக ஆராய வேண்டும். எந்த ஒரு விடயத்தை நாங்கள் நிராகரிக்கிற போதோ அல்லது ஏற்றுக்கொள்கிற போதோ அதனுடைய சாதக பாதகங்களை நாங்கள் கண்டிப்பாக ஆராய வேண்டும். பாதகங்களை எப்படி நீக்கி சாதகமாக்கலாம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற போது இது நிச்சயமாக இது ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தொட்டு சென்றீர்கள் புலமை பரீட்சையில் பெற்றோர்களுக்கு இருக்கின்ற அந்த தடைக்கல் அல்லது பெற்றோர்களுக்கு இருக்கின்ற சுமை என்ன? குறிக்கப்பட்ட பெற்றோர் ஓலெவல் கல்வியுடன் அதுக்கு மேல் செல்ல முடியாத பெற்றோர் இருக்கிற போது அவர்களால் உண்மையிலேயே அந்த தரமைந்து புலமை பரிசில் வினாத்தாளை வீடுகளில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொள்வதோ அல்லது அது தொடர்பாக விளங்கிக் கொள்வதோ கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெற்றோர் விசேஷமாக சிறப்பான சில கல்வி நிறுவனங்களில் அது தொடர்பான சிறப்பான ஆசிரியர்கள் இந்த கல்வியை பல இடங்களில் கற்பிக்கிறார்கள். ஸ்காலர்ஷிப்புக்காக பிரத்யேகமாக சிறப்பாக கற்பிக்கிறார்கள். அந்த இடங்களில் கொண்டே அனுமதிக்கலாம். அதைவிட பாடசாலைகளில் விசேடமாக பாடசாலைகளில் கூட இந்த தரமைந்து பரீட்சையில் கூடுதலான மாணவர்கள் தங்கள் பாடசாலைகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிபர்கள் அந்தந்த பாட ஆசிரியர்கள் போட்டி போட்டு படிப்பிக்கிறார் என்று பல பாடசாலைகளில் இது ஒரு போட்டியாக வந்துட்டு. ஏன்னு சொன்னால் எங்களுடைய பாடசாலையில் இத்தனை மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையை சித்தி அடைந்திருக்கிறார்கள் என்று பெருமையாக தங்களுடைய பாடசாலை பெருமையையும் தங்களுடைய பெருமையையும் வெளிக்கொணர வேண்டும் என்ற வகையில் இது ஒரு போட்டித்தன்மையாக மாறி இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் எந்த விடயத்திலும் நிராகரிக்கிற தரப்பு ஒரு குறிக்கப்பட்ட தரப்பு இருக்கத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது அவர்களுடைய இயலாமை அல்லது அவருடைய பலவீனம். அதாவது பலவீனம் என்றது அதை முகம் கொடுக்கிற ஆற்றல், ஆளுமை இன்மை. உண்மையிலேயே பெற்றோர் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெற்றோர் ஒரு தங்களுடைய பிள்ளையை ஒரு போட்டி பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் மிக ஆரோக்கியமாக வழி நடத்தவும். பெற்றோரே மனஞ்சோர்ந்து இது ஒரு தேவையில்லாத பரீட்சை, பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை கொடுக்கும், பிள்ளைகளுக்கு கரைச்சல், பிள்ளைகள் இதால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சம நேரத்தில் இவ்வளவு மாணவர்கள் அதுக்குள்ள கட் அவுட்டுக்குள்ள உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கணும்னு சொன்னால் அவருடைய கதை என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதை இல்லை. அது விமர்சனம் இருக்கும் கண்டிப்பாக. இதில் நிராகரிக்கிற தரப்பு குறிக்கப்பட்டது இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நகர்த்துகின்ற இந்த விடயத்தை தள்ளிவிட முடியாது. இது என்னை பொறுத்தவரையில் இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது நிச்சயமாக தரமைந்து மாணவர்களுக்கு நடத்தப்பட வேண்டும். அது மாணவர்களுக்கு சுமையாக இருக்கிற விடயங்களை அரசாங்கம் அல்லது கல்வி திணைக்களம் அல்லது கல்வி அமைச்சு அது தொடர்பான ஒரு குழுவை போட்டு ஆராய்ந்து அந்த விடயங்களை நீக்கம் செய்யலாம் அல்லது அதில் மாற்றங்களை செய்யலாம். மாற்றங்களை செய்தால் நான் நினைக்கிறேன் அந்த பொறுப்பு கொண்டிருக்கிற பெற்றோர், அந்த சமூகம் சார்ந்தவர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரும். புலமை பரிசில் பரீட்சை பற்றி ஆசிரியர்களின் பார்வை எவ்வளவு இருக்கின்றது? பல ஆசிரியர்கள் இந்த போட்டி பரீட்சைக்கு வினாத்தாள்களை தயார்படுத்துகின்ற வகையில் பலருக்கு இன்றைக்கு ஆரம்ப அறிவை விட பன்மடங்கு அறிவு வளர்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் கற்பிக்கிற ஆசிரியர் என்ற வகையில் என்னை பொறுத்தவரையில் என்னிடம் கல்வி கற்கின்ற மாணவன் படிப்பதை விட நான் பன்மடங்கு படித்துக் கொண்டிருக்கேன். என்னிடம் படிக்கிற மாணவனை வழிப்படுத்த வேணும். அவன் கேட்கிற சந்தேகங்களை ஐயன் திரிபுற கற்றுக் கொடுக்க வேணும். அதே நேரம் அவன் போட்டிக்கு செல்கிற போது அவன் எதிர்பார்க்கிற வினா எப்படி வரும், அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு கற்பித்து ஆகணும். ஆகவே இப்படியான சூழலை என்னிடம் கல்வி கற்கிற மாணவனை விட நான் 3-4 மடங்கு நான் தான் தயார்படுத்தலில் இருக்கிறேன். ஆகவே இந்த விடயத்தில் ஆசிரியர்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு கல்வியில, அதாவது ஆர்ட் ஆஃப் டீச்சிங் என்ற ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஆசிரியர் படிப்பித்தல் என்றது ஒரு கலை. அந்த கலையில அவன் ஒரு தெளிவா இருக்கிறான் என்ற ஒரு ஆசிரியர் அவன் இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வான். இன்னைக்கு நான் வரலாறு பாடம் படிப்பிக்கிறேன், புவியியல் பாடம் படிப்பிக்கிறேன். எனக்கு இந்த பாடப்பிறப்புகள் படிப்பிக்கிற போது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னு சொன்னால், இந்த விடயம் தொடர்பாக தேட வேணும். இன்றைக்கு அரசியல் என்றதுல ஒரு அங்கத்துவம் போடுறதுக்கு எனக்கு மிக பெரும் உதவியா இருக்கிறது இந்த பாடப்பிறப்பு.
இன்றைக்கு பல அரசியல்வாதிகளுக்கு வரலாறு தெரியாது. எங்கட இனத்தின் வரலாற்றை மட்டுமில்ல படிப்பிக்கிறது இலங்கை வரலாறு, இந்திய வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, ஆவே நவீன வரலாறு. இந்த 4 வரலாறுகளை நாங்கள் படிப்பிக்கிறோம். படிப்பிக்க எங்களுக்கு புது புது விடயங்கள் சேருகிற போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்னன்னா நாங்க நிறைய விஷயத்தை அறிஞ்சு கொள்றோம். அதே நேரம் நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான பொக்கிஷமா மாறிக்கொண்டிருக்கோம். என்ன பொறுத்தவரை பெரும்பாலான ஆசிரியர்கள் இதான பெரிய வருமானத்தையும் பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு சும்மா இல்லை. இந்த போட்டி பரீட்சை நிறுத்தப்படுமா இருந்தா பலருக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமலும் போயிடும். தனியார் கல்வி நிறுவனத்தை நம்பி இருக்கிற நிறைய ஆசிரியர்மார் அரசாங்க நிறுவனங்கள்ல வேலை செய்யாமல் இதற்காக தங்களை தயார்படுத்தி தனியார் நிறுவனங்கள்ல கற்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கே தொழில் இல்லாமல் போயிடும் இதை நிறுத்த. 2வது, இது சார்ந்து போக்குவரத்துகளை செய்து கொண்டிருக்கிற அல்லது வினாத்தாள்களை அடிச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிற அல்லது வினாத்தாள்களை தயார்படுத்தி பத்திரிகைகள்ல விளம்பரப்படுத்துகிற அல்லது இது தொடர்பாக டிவிகள்ல பல கற்பித்தல் நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிற மூலமாதிரி ஊடகங்கள்ல இது தொடர்பான விழிப்புகளை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் இல்லாம பல்வேறு பட்ட தரப்பினரோடு தொடர்பட்ட ஒரு விடயம், ஒரு பரீட்சை என்று. இது ஒரு தேசிய பரீட்சை, அதாவது நாடு முழுவதும் நடக்கிற ஒரு தேசிய பரீட்சை. ஆகவே இந்த விவகாரத்துல அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை தான் திருப்பி சொல்லிடும். இதுல என்ன குறை இருக்கோ அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு குழுவை போட்டு அந்த குழு மூலமா ஆராய்ஞ்சு அதை நிவர்த்தி செய்யறது நல்லதா இருக்கும். நானும் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவன். கிராமப்புற மாணவர்கள் தேசிய பாடசாலைகளுக்குள்ள போறதுக்கான சந்தர்ப்பங்கள் பலருக்கு இல்லாம போய் இன்னைக்கு தேசிய பாடசாலைக்குள்ள போறேன்னு சொன்னா அந்த தேசிய பாடசாலை அமைந்திருக்கிற சுற்றாடல்ல இருக்கிறவனுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அதுல கேட்கப்படுற கேள்வி, அவன் அந்த சுற்றாடல்ல எத்தனை கிலோமீட்டருக்குள்ள வசிக்கிறான் முதலாவது. 2வது, அவனுக்கு அங்க பதிவு இருக்குதா, கிராம சேவகருடைய பதிவு இருக்குதா. 3வது, அந்த மாணவன் பெற்றோருக்கு வாக்கு போடுகிற உரிமை இருக்கா. இப்படியான கேள்வி 3க்கும் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 60 புள்ளி. இந்த 60 புள்ளிய கிராமப்புறத்துல இருந்து போற மாணவன் அப்ளிகேஷன் போட்டு அதை இழந்துடுவான். இழந்தா அவன் அந்த நேஷனல் ஸ்கூலுக்கு போகிறான். ஆகவே அந்த தேசிய பாடசாலைக்குள்ள உட்பூறத்துக்கான சந்தர்ப்பத்தை இந்த கிராம பரிசில் பரீட்சை குக்கிராமத்தில் இருக்கிற மாணவனுக்கு திறந்து விடும், வழியை திறந்து விடும். அவன் இலகுவாக உள்ளுக்கு போவான். இப்படியான பல சந்தர்ப்பங்கள் பலருக்கு கிடைக்கக்கூடியதாகத்தான் இந்த கட்டமைப்பு இருக்குது. ஆகவே இதை நாங்கள் விழிப்பு நிகழ்ச்சியினூடாக இதை விளங்கி கொள்ளணும். இல்லை விளங்கி கொண்டு இதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ளும். தெளிவை பெற்றுக்கொள்வதன் மூலமா இந்த பரீட்சையை தொடர்ந்து நடத்துறதுக்குரிய சூழலை உருவாக்க வேணும். இதில் இருக்கிற குறைகள், நாங்கள் குறை இல்லை என்று சொல்லல, இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முறையில மாற்ற வேணும். அது மாற்றலாம். அது எல்லாம் இந்த பரீட்சையை நாங்கள் தான் கொண்டு வந்தது. பரீட்சையில இருக்கிற குறைபாடுகள் வரக்கூடிய வகையில கடுமைப்படுத்தல் தன்மையை நாங்கள் தான் கொண்டு வந்தது. அதை மாற்றுறது நாங்கள் தான். ஆகவே எல்லாம் எங்கட கையில தான் இருக்குது. ஆகவே விழிப்புன்றது யாருக்கு? இதுல எங்களுக்கு தான் வந்திருக்கிற அரசாங்கம். நாங்கள் வந்துட்ட ஆட்சிக்கு ஆகவே ஒரு மாற்றத்தை செய்யணும்ன்றதுக்காக பரீட்சை இல்லாத செய்யக்கூடாது. இது ஒரு நீண்ட காலமா நடக்கிற பரீட்சை. இந்த பரீட்சையில இலகுபடுத்தல கொஞ்சம் அந்த சுமையாக இருக்கிற பகுதிகளை நீக்கம் செய்து மாற்றினால் இது ஆரோக்கியமான பயணமாக இருக்கும். இந்த பரீட்சை என்னை பொறுத்தவரையில தரம் 1 இருந்து தரம் 4 வரை படிக்கிற மாணவர்களை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஒரு தடை தாண்டல் பரீட்சையாகத்தான் இதை நாங்கள் பார்ப்போம். மாணவர்களை தடை தாண்டல், அது போட்டி. அது போட்டி என்றது விளையாட்டு போட்டியை நாங்க பேஸ் பண்ணலாம், ஏனைய போட்டிகள்ல நாங்கள் பேஸ் பண்ணலாம், அல்லது ஓயல் பரீட்சையில பேஸ் பண்ணலாம், அல்லது ஏஎல் பரீட்சையில பேஸ் பண்ணலாம் என்று சொன்னால் ஏன் ஸ்காலர்ஷிப்ல நாங்கள் பேஸ் பண்ண இயலாது? ஏன் இயலாது? ஆகவே அதான் முக்கியமான கேள்வி. அப்ப ஓயல் பரீட்சையில நாங்க பெயில் விட்டுட்டா நாங்கள் அதுக்கு வாதிடுறோம், ஓயல் பரீட்சை இல்லாம பண்ணுங்க இல்லையே. அதே நாங்கள் ஸ்காலர்ஷிப்ல எங்கட பிள்ளைகள் வரையிலேன்றதுக்காக நாங்கள் ஸ்காலர்ஷிப்பை இல்லாம பண்ணணும் என்ற ஒரு குறிக்கப்பட்ட பெற்றார்
அதுக்கு எதிராக வெளிக்கிடுகிற போது அதை நாங்க ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே போட்டி என்று வர்ற போது அது யாராவது இப்ப 10 பேர் போய்களை யாராவது ஒரு ஆள் தான் முதலாவதா வரலாம், அல்லது சில வேளைகள்ல 2 பேர் சேமா போய் முதலாவதா வரலாம். அதை இங்கே வேற இன்னும் நடக்காது. அதான் போட்டி. ஆகவே போட்டி என்றதுல அது இந்த போட்டி அப்படி இல்லை. இது ஒரு கட் அவுட்டை வச்சு அதுக்கு மேல எடுக்கப்படுறாக்கள் எல்லாரையுமே அவங்க வெற்றியாளராக தான் எடுக்கிறாங்க. அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், இலங்கையில இருக்கிற 25 மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கட் அவுட். இப்ப யாழ்ப்பாணம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல அவர்கள் 100 பேர் எடுக்க போயினோம்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணத்துல பரீட்சை எழுதின மாணவர்கள்ல 100 பேர் வரக்கூடிய மாதிரி கட் அவுட்டை ரேஸ் பண்ணி அதுல இருந்து வரையறை செய்வாங்க. 155க்கு மேலே எடுத்தாக்களை வெற்றி பெற்றவர்களாக இருந்தால் 155க்கு மேல 100 பேர் வந்துடுவேன் அந்த மாவட்டத்துக்கு. ஆகவே இது நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடுக்கிற எண்ணிக்கை அதிகம். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை கொலசீப்புக்குள்ள உள்வாங்குவாங்க. ஆகவே அந்த மாணவர்கள் வருடாந்தம் இதுல வசதி குறைஞ்ச மாணவர்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாய் கொடுக்கும். அதை விட வேறு நிறுவனங்கள் அவர்களுக்கு புலமை பரிசில் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எதிலும் அந்த வசதி குறைஞ்ச மாணவர்கள் அடுத்த கட்டம் கல்வி ஏற்றுக்கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இப்படியான பரீட்சைகள் என்ன பொறுத்தவரையில பல மாணவர்களுக்கு இன்றைக்கு உந்து சக்தியா இருக்குது. அவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கும் ஸ்காலர்ஷிப்பை வெற்றி செல்ற அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆகவே இதுல நான் நினைக்கிறேன் STS தொலைக்காட்சி மூலமாக இந்த விழிப்பு நிகழ்ச்சி ஊடாக இந்த விவகாரத்தை நாங்கள் இன்றைக்கு கதைச்சதுல இருந்து இதை கேட்பவர்கள் இந்த விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அதாவது இதுல எவ்வளவு நன்மை தீமைன்றதை விட இந்த பரீட்சை எவ்வளவு தூரம் மாணவர்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லுது, மாணவர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது, மாணவர்கள் மத்தியில ஒரு போட்டித்தன்மை. எதுக்கும் ஒரு போட்டித்தன்மை இல்லைன்னு சொன்னால் அது என்னவா போயிடும்னு சொன்னா பயனற்றதாக போயிடும். ஒரு பயனுள்ளதாக மாறுறதுக்கு அதுக்கு ஒரு போட்டித்தன்மை கட்டாயமானது. அது எந்த விடயமா இருந்தாலும். ஆகவே இது ஒரு சிறந்த முறைமை. இந்த முறைமையில் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து புதிய அரசாங்கம் அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துமா இருந்தால் அது நிச்சயமாக பல மாணவர்களுக்கு எதிர்காலத்துல நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கும். நீங்கள் புலமை பரீட்சை பற்றிய விடயத்தை பேச வேண்டும் என்று விழிப்புணர்வு கொண்டு வந்து இதை நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நிறைவாக இதன் விழிப்புணர்வுகள் எவ்வண்ணம் இருந்தால் நல்லம், மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதை சிறப்பாக கொண்டு போகக்கூடிய முறையில் நீங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியராக இதன் மூலம் விடயங்களை கற்றிருப்பீர்கள். பொதுவான விடயங்களை நிறைவாக இந்த விழிப்பிலே எவ்வண்ணம் இதை கொண்டு செல்வது சிறப்பாக இருக்கும். புலமை பரிசில் பரீட்சை என்பது இலங்கையில நான் நினைக்கின்றேன் 75% தரப்புகள் இந்த பரீட்சையை நடத்த வேண்டும் என்ற நிலப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். அதனை அவர்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக கொள்கிறார்கள். ஆகவே இதுல ஆசிரியர்கள் சரி, பெற்றோர்கள் சரி, மாணவர்கள் சரி, இதுல பெரும்பாலானவர்கள் அந்த பரீட்சையை நோக்கி மிக சுறுசுறுப்பாக மிக உத்வேகமாக இயங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு பல மாணவர்கள் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை உருவாக்கி கொடுக்கணும். அதை விட பேரண்ட்ஸ் அவர்களோட சேர்ந்து சுறுசுறுப்பாக எழும்பி அந்த பரீட்சைகளை தயார்படுத்துகிறதோ அவர்களுக்கு ஒரு சப்போர்ட், அவர்களை கொண்டு செல்கிறது, அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வது, அப்படியான வேலைகளை செய்வது எல்லாவற்றிலையும் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். அதே நேரம் பல பெற்றோர் அந்த பரீட்சை வினாத்தாள்களை தாங்களே தயார்படுத்தி அதுக்கு எப்படி பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று தெளிவுபடுத்துகின்ற தன்மைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே அவர்கள் பெற்றோர்கள் இதற்கு மனச்சலனப்படுகிற பெற்றோர்கள் இதனை சிந்திக்க வேணும். ஒரு தடவை அல்ல, பல தடவை சிந்தித்தால் உங்களுடைய பிள்ளையும் எதிர்காலத்தில் இந்த பரீட்சைக்குள் உள்வாங்கப்பட்டு வெற்றி பெற்று அவர்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இதுல பெற்றோர் கட்டாயம்
உங்களுக்கு சாதகமாக மாற்றணும். நாங்கள் எங்களுக்கு சாதகமாக மாற்றவில்லை என்றால் அது எங்களுக்கு சாதகமாக வர மாட்டாது. நாங்கள் அதை எதிராக நினைக்கிற போது அது எங்களுக்கு எதிரானதாக அமையும். ஆகவே இதில் ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், அவர்கள் இதை தங்களுக்கு சாதகமாக முதலில் மாற்றிக்கொள்ளும். அதே நேரம் ஆட்சிக்கு வார தரப்புகள் காலத்துக்கு காலம் கடந்த ஆட்சிக்காரர் செய்ததை விட தாங்கள் எதிராக ஒன்றை செய்யணும் என்று நினைத்து ஒரு நிலையான திட்டங்களை குழப்பி அடிக்கிறதோ அல்லது இல்லாமல் செய்கிறதோ அது பல பின்னடைவுகளை எதிர்கால சந்ததிக்கு உருவாக்கும் என்றதை அவர்கள் மறந்துவிடணும். வெறுமனே ஆட்சி காலம் என்றது 5 வருஷம், இந்த ஜெனரேஷன் என்றது தொடர்ந்து வரப்போகுது. தலைமுறையா வரப்போறாங்க. அவங்க அதை சரியாக படிச்சு முன்னுக்கு போறதுக்கான ஒரு சூழலை நாங்கள் போட்டி பரீட்சைகளால தான் கொண்டு வரலாம். ஒரு ஆசிரியரா இருக்கிறபடியா சொல்றேன், என்னோட படிக்கிற மாணவர்கள் நான் வைக்கிற போட்டி பரீட்சைகளால பலர் இன்றைக்கு பெரிய முன்னிலையில புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அவர்கள் சொல்லுவினம், சார் நீங்கள் ஒவ்வொரு பாடம் முடிஞ்ச உடனே வைக்கிற ஒவ்வொரு எக்ஸாமும் தான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் கை கொடுத்திருக்கேன். என்னை பொறுத்தவரையில நான் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியரா இருக்கிறேன். ஆனால் இரவு 12-1 மணி வரையும் அது சம்பந்தமாக நான் அந்த பேப்பர்கள் தயார்படுத்துறது, பேப்பர் திருத்துறது, மற்றது அடுத்த நாள் படிப்பிக்கிற பாடப்பிறப்பு எப்படி கொண்டு போறது, அந்த தயார்படுத்தல் எல்லாமே அவ்வளவு நேரங்களை செலவழித்து தான் நாங்கள் தயார்படுத்தி அங்கு கொண்டு செல்கிற போது குறிப்பாக O-level பரீட்சையில என்னட்ட படிக்கிற மாணவர்களை 90% மாணவர்கள் A எடுக்கிற நிலைமையும், A-level படிக்கிற மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 70% மாணவர்கள் A எடுக்கிற நிலைமையும் தான் இருந்து கொண்டிருக்கு. இந்த விடயம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆசிரியர் அந்த கற்பித்தல் என்றது ஒரு கலையா இருக்கும். ஆர்ட் ஆஃப் டீச்சிங். கற்பித்தல் என்றது ஒரு கலையா இருந்தால்தான் அந்த சமுதாயத்தை அந்த ஆசிரியராக வெற்றி கொள்ள இயலும். ஆகவே புலமை பரிசில் பரீட்சைய வெற்றி கொள்ளலாம். வெற்றி கொண்டு ஒரு நல்ல சமுதாயத்தை நாங்க நெறிப்படுத்தலாம். இதுல எல்லாரும் அந்த விடயத்தை எப்படி சாதகமாக மாற்ற வேண்டும் என்று சிந்தியுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதுல தவறு இருக்கிற போது நீங்க தவறை சுட்டி காட்டணும். தவறை சுட்டி காட்டி தவறை திருத்தக்கூடியது தரப்பு அந்த கல்வி அமைச்சும் அது சார்ந்த கட்டமைப்பு. ஆகவே அவர்கள்தான் இதை மாற்றியமைத்து கொடுக்கணும். அதுக்காக பரீட்சை இல்லாது செய்யக்கூடாது. நீங்கள் இந்த புலமை பரீட்சை பற்றி இதில் கதைக்க வேண்டும் இந்த விழிப்பு நிகழ்ச்சியில் என்று இவ்வளவு தூரம் சிறப்பான கருத்துக்களை கூறியமையிட்டு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாகவே நீங்கள் மக்கள் மேலும் தேசியம் மீதும் மிக உத்வேகமாக ஆற்றல் கொண்டு அதன் செயற்பாடுகள் வாங்கியிருக்கின்ற உங்களுடைய சிறப்பு உண்மைக்கு வாழ்த்துதலுக்குரியது. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இங்கே கலந்து கொண்டது நன்றி. நல்லது உறவுகளே, நீங்கள் பார்த்தது விழிப்பு நிகழ்ச்சி. விழிப்பு நிகழ்ச்சியில் இன்று புலமை பரிசில் பற்றிய மாணவர்களின் நிலைப்பாடும், அரசின் நிலைப்பாடும், ஆசிரியர்களின் நிலைப்பாடும், பெற்றோர்களின் நிலைப்பாடும் என்று பல விடயங்களை வரலாற்று ஆசிரியர் சபா கோதாஸ் அவர்கள் எங்களுக்கு தந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக இதை இந்த விழிப்பிலே கொண்டு வர வேண்டும் என்று நின்றவரும் திரு சபா கோதாஸ் அவர்கள், அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த விழிப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி சபா கோதாஸ். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி தேவான். தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு, விழித்தெழு, விழிப்பு.